ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா, பழம் நரைச்சது கேரளா ஸ்பெஷல் தான் நாங்கள் செய்ய போகிறோம். அதுக்காக நாங்கள் 3 நேந்திர பழம் எடுத்துருக்கோம். இப்போ பழம் நரைச்சது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த 3 நேந்திர பழம் நல்லா கழுவி வச்சிடலாம். இப்போ நாங்கள் வாழைப்பழம் நல்லா கழுவி வச்சாச்சு. இப்போ இந்த வாழைப்பழம் இங்கே இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் தேங்காய், பெரிய முறி தேங்காய் திருவி வச்சுருக்கோம், சர்க்கரை, ஏலக்காய் பவுடர், நெய். இப்போ இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த தேங்காய் நல்லா வறுத்து எடுத்துடலாம், நெய்யில் வறுத்து எடுத்துடலாம். இப்போ தேங்காய் வறுக்கிறதுக்காக நம்ம ஒரு பேன் எடுத்துருக்கோம். பேன் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம இந்த பேனில் நெய் ஊற்றிடலாம். 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய்யில் நம்ம தேங்காய் போட்டுடலாம். இப்போ தேங்காவை நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். இப்போ நம்ம தேங்காய் வறுத்து எடுத்தாச்சு. பாருங்கள், தேங்காயோட அந்த நீரெல்லாம் கொஞ்சம் சுண்டுனா போதும், ரொம்பலாம் வறுக்க வேண்டாம். இப்போ தேங்காய் நல்லா உதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்தா போதும் தேங்காய். இப்போ தேங்காய் கூட நம்ம ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம். வாசனைக்காக தான் ஏலக்காய் பவுட்ரு போடுறோம். இப்போ நம்ம இந்த தேங்காய் ஏலக்காய் பவுட்ரு போட்டிருக்கோம்ல, இது கூடவே நம்ம இனி சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் 5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். லைட்டாக சர்க்கரை கரைஞ்சிரும், அப்புறம் லைட்டாக தண்ணி மாதிரி ஆயிடும். இது தேங்காய்க்குள்ளே வைக்கிறதுக்கு தான், ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம செய்கிறோம். கேரளாவில் இதுக்கு நரைச்சதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு காமிக்கிற எப்படி பண்ணுறதுன்னு. நம்ம பூர்ணெல்லாம் நல்லா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். பார்த்திங்களா, எல்லாம் கரெக்டாக நல்லா வந்துச்சு. சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாங்கள் எடுத்து பார்த்தோன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் சர்க்கரை இன்னும் கொஞ்சம் கரையிறதுக்கு இருக்குது. அதுக்காக நாங்கள் இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் திருப்பி நம்ம அடுப்பை வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா கரைய விட்டுக்கலாம் சர்க்கரை. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் பார்த்திங்களா, சர்க்கரைலாம் கரைஞ்சி கலர் கொஞ்சம் மாறி இருக்கு பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரௌன் நிறமாக வந்துடுச்சு. இப்போ சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிச்சு பார்த்திங்களா. இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா சர்க்கரைலாம் கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுலாம். இப்போ ஸ்டஃபிங் நல்லா சூடார வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கோம். டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாம். நம்ம
மாவு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாகக்கூடாது, அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கரைச்சி விட்டுடலாம். கட்டி இல்லாமல் கரைச்சா போதும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க மாவு. இப்போ பாருங்கள் மாவெல்லாம் நல்லா கரைச்சாச்சு, நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. இப்போ இந்த மாவு இப்படி நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த 3 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். 3 பழத்தில் வந்து நல்லா கழுவி தான் நாங்கள் வச்சுருக்கோம். நல்லா கழுவிக்கோங்க. இப்போ இந்த சைடும் நம்ம கட் பண்ணிடலாம். 3 பழத்துக்கும் அதே மாதிரி 2 சைடும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பழம் வந்து லைட்டாக கட் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க. கட் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. அதேமாரி இந்த சைடும் லைட்டாக கேப் விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறம் நடுவில் தான் நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கோம். நல்லா தெரியுதா? கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சைடு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது பாருங்கள், இந்த சைடு கட் பண்ணும்போது அதே மாதிரி தான் இங்கே கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறம் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு நாங்கள் கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் இதே மாதிரி மீதி இருக்கிற 2 பழமும் நம்ம அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பழத்துலேயும் நம்ம வந்து சைடெல்லாம் கட் பண்ணியாச்சு. நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து 3 பழத்துலேயே 2 சைடாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங்க்கு வச்சுருக்கோம்ல இந்த பூர்ணம், இது வந்து நம்ம இந்த பழத்துக்குள்ளே நரைச்சிடலாம். இதுக்கு தான் கேரளாவில் சொல்கிறாங்க பழம் நரைச்சதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நரைச்சி விட்டுடலாம். இதுக்கு தான் பழம் நரைச்சதுன்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ணிடலாம் பழத்துக்குள்ளே போட்டு. கேரளா ஸ்பெஷல் இதுதான் கேரளாவில் ஸ்பெஷலு. கேரளாவில் நிறைய டீ கடையில் இந்த மாதிரி செய்வாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் கேரளா டீ கடையில் இந்த மாதிரி கிடைக்கிது. நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ணும்போது பழத்தில் ஏன் தோல் உரிக்காமல் பண்ணுறோன்னா பழம் வந்து ஸ்ட்ராங் இருக்காது, உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து பழத்தில் நம்ம தோல் உரிக்காமல் பண்ணுறோம். நம்ம ஸ்டஃபிங் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தோல் உரிச்சிக்கலாம். இந்தமாரி நல்லா ஸ்டஃபிங் கொடுத்துக்கோங்க. இல்லை நல்லா ஃபுல்லாக நரைச்சிடலாம். அதே மாதிரி இந்த சைடு இருக்குல்ல அதுலேயும் நம்ம இதே மாதிரி போட்டுடலாம். நம்ம நரைச்சாச்சு பாருங்க பழம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற 2 பழமும் நம்ம நல்லா இதே மாதிரி ஸ்டஃபிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஸ்டஃபிங் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் தோல் உரித்து எடுத்துடலாம்.
காரணம் எதுக்கு விரிக்கிறோன்னு அது பாருங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக உரிச்சுக்கோங்க, ஒன்றும் ஆகாது. இதே மாதிரி நம்ம வந்து தோல் உரிச்சிடலாம். பாருங்க, தோல்லாம் உரிச்சாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற 2 வாழைப்பழமும் நம்ம அதே மாதிரி தோல் உரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பழம்லாம் நம்ம தோல் உரித்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் வந்து எண்ணெய் காய வச்சாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாகிறதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற மைதா மாவு எடுத்து இந்த மாதிரி ஸ்பூனில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கோம்ல பாருங்கள், இந்த வாழைப்பழத்துக்கு மேலே இந்த மாதிரி அப்படியே அந்த கிழிச்சிருக்கோம்ல ஸ்டஃபிங் வச்ச இடத்துல வந்து இப்படி மைதா மாவு நம்ம இப்படி லைட்டாக தடவி விட்டுடலாம். நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுக்குவோம்ல, அப்போ அந்த ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம வந்து மைதா மாவு வந்து இப்போங்க நம்ம லைட்டாக அப்படி தடவி விட்டுருக்கோம். 2 பக்கம் இதே மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்போ இப்படி தடவிட்டோம். இப்போ நம்ம வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற 2 வாழைப்பழம் நம்ம இதே மாதிரி போட்டுடலாம். போடும்போது நீங்கள் அடுப்பு எப்பவும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லை கறிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுற வேண்டியது தான். இப்போ ஒரு சைடு நல்லா ப்ரௌன் நிறமாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து லைட்டாக அப்படி திருப்பி விட்டுடலாம். பார்த்தீங்களா, ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த பக்கம் நம்ம திருப்பி விட்டுருக்கோம். அப்படி நம்ம ஒரு சைடாக அப்படி திருப்பி விட்டுடலாம். இப்படி மாற்றி நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் நம்ம வந்து நல்லா மாவு நல்லா பழம் நல்லா வெந்து வந்துடும். அதனால் இப்படி நம்ம உருட்டி விட்டுக்கோங்க. அப்போ எல்லா சைடும் நல்லா வெந்து வந்துடும். இதேமாரி இன்னொரு பழம் போட்டிருந்தோம், அதை நம்ம இப்படி திருப்பி போட்டுற வேண்டியது தான். ஒரு பக்கம் வெந்துடும். ஃபஸ்ட்டு போட்டு இந்த வாழைப்பழம் நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் நிறமாக நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற 2 வாழைப்பழம் நம்ம பொரித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து 3 வாழைப்பழமும் நல்லா பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட பழம் நிறச்சது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போது கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது உள்ளெல்லாம் ஸ்டஃபிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு. நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது லைட்டாக சூடாக இருக்குது. பாருங்கள் உள்ளெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்திங்களா, உள்ளெல்லாம் அந்த ஸ்டஃபிங் எல்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அதேமாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா சூடாக ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடுங்க. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கு பேரெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் கேரளா ஹோட்டலில் கண்டிப்பாக இது இருக்குது. அது வந்து பழம் நிறச்சதுன்னு போய் கேட்டானா அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து கேரளா டீ கடையிலலாம் போய் கேட்டு பாருங்கள், அவங்க அந்தமாரி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனாக்கும் நீங்கள் வீட்டில் கூட இந்த நேந்திர பழம் வாங்கி நீங்கள் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக தான், எதுவுமே இல்லை. தேங்காய், ஏலக்காய், சர்க்கரை மட்டும்தான் இருக்குது. வேறு எதுவுமே நம்ம இதில் சேர்க்கலை. ஈஸியாக இருக்குது செய்கிறதுக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.